Welcome to all truefillshop.com. இன்னைக்கு நம்ம ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ப்ராடக்ட் தான் யங் லுக் ஆன்டி ஏஜிங் க்ரீம், wrinkles ஃப்ரீ, ஸ்கின் டைட்டனிங் அண்டு பிரைட்டனிங் வித் சன்ஸ்க்ரீன் ஃபார்முலா. இவ்வளோ அட்வான்டேஜும் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் யங் லுக் ஆன்டி ஏஜிங் க்ரீம். இப்போ நம்ம ப்ராடக்டுடைய இமேஜ் பார்க்கலாம். ஸோ இதுதான் யங் லுக் ஆன்டி ஏஜிங் க்ரீமுடைய அவுட்டர் காட்டன் பாக்ஸ். ஸோ உள்ள ப்ராடக்ட் ஜார் கண்டெய்னர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த கண்டெய்னர். ஸோ கோல்டன் கேப் மூடியோட ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த க்ரீம் யங் லுக் ஆன்டி ஏஜிங் க்ரீம். ட்ரூஃபில் பிராண்டில் யூஸ் பண்ண அத்தனை பேரும் ஹாப்பியாகவே ஃபீல் பண்ண ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 45 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் இருக்கக்கூடிய எந்த ஒரு பர்சன் யூஸ் பண்ணாலும் 10 days டே நைட் யூஸ் பண்ணுனா ஆஃப்டர் தட் அவங்க ஸ்கின்னை பார்க்கும்போது அவங்களுக்கே அது ஆசையாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எப்படின்னா, என்னுடைய ஸ்கின்னாக இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் யங் லுக் ஆன்டி ஏஜிங் க்ரீம். இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராடக்டில் என்னென்ன கீ இன்க்ரீடியன்ட் இருக்குது, எந்த கீ இன்க்ரீடியன்ட் இருக்கிறனால இவ்வளோ ஃபாஸ்ட் ரிசல்ட் இருக்குது அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம். யங் லுக் ஆன்டி ஏஜிங் க்ரீம் ஸ்கின் டைட்டனிங் அண்டு பிரைட்டனிங் க்ரீம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டுடைய பாக்ஸ் மேலே என்னென்ன கீ இன்க்ரீடியன்ட் இருக்குது அப்படின்றத அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ப்ராடக்டுடைய இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா டெட்ராபெப்டைட் 5. இந்த டெட்ராபெப்டைட் 5 ஸ்கின்னுடைய ஃபஸ்ட் லேயரான எபிடெர்மிஸ் லேயர், செகண்ட் லேயரான டெர்மிஸ் லேயரில் கொலாஜின் அண்டு எலாஸ்டின் அப்படின்ற செல்கள் இருக்குது. இந்த செல்கள் தான் நமக்கு ஏஜே ஆகாமல் இளமை தோற்றத்திலேயே இருக்க நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்முடைய ஸ்கின்ல இந்த கொலாஜின் அண்டு எலாஸ்டினுடைய கவுண்ட் குறையும் போதோ அல்லது இதனுடைய செயல்திறன் குறையும் போதோ நமக்கு முதுமையான ஒரு தோற்றம் உருவாகுது. டெட்ராபெப்டைட் 5 கொலாஜின் அண்டு எலாஸ்டினுடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவனுடைய செயல்திறனை அதிகப்படுத்தி அந்த எலாஸ்டிசிட்டி பவரை ரீஸ்டோர் பண்ணுறதுனால நமக்கு இளமையான முகப்புலிவை கொடுக்கறதுல இந்த டெட்ராபெப்டைட் 5 முக்கிய பங்கு வகிக்குது. இந்த செயல்பாடு ஸ்கின்ல வேகமாக நடக்கிறதுனால தான், இந்த மெட்டபாலிக் சிஸ்டம் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுனால தான் ஸோ யூஸ் பண்ணுற அத்தனை பேருமே ஸோ ஒரு 10 to 15 டேஸ்லேயே என் ஸ்கின் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குற அளவுக்கு ஸோ ரிசல்ட்டை கொடுக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் மெலவாய்டு. இந்த மெலவாய்டு மெலனின் அக்குமுலேஷனை, ஸ்கின்குள்ளே இருக்கக்கூடிய மெலனின் அக்குமுலேஷனை டைல்யூட் பண்ணி ஈவன் ஸ்கின் டோனை கொடுக்கறதுனால ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேச்சஸ் எல்லாமே மறைஞ்சி ஈவன் ஸ்கின் டோனாக தெரியுது. ஸோ அதனால ஸ்கின் பிரைட்டனும் இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் செக்ரியேஷனை கண்ட்ரோலும் பண்ணுது, அக்குமுலேட் ஆன மெலனினை டைல்யூட்டும் பண்ணுது. அதனால் பேச்சஸும் ரிமூவ் ஆகுது, தென் வந்து ஸ்கின் பிரைட்டனும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் ஹைலூரானிக் ஆசிட். ஸ்கின்ல எப்போ நமக்கு ரிங்கிள்ஸ் ஃபார்மேஷன் ஆகும்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் லெவல் குறையும் போது நமக்கு ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நம்ம ஸ்கின் ஏஜான ஸ்கின் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாகுது. இந்த ஹைலூரானிக் ஆசிட் ஸ்கின்ல மாய்ஸ்சர் லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால ஸ்கின் ஏஜிங்கை தடுத்து ஒரு யூத்ஃபுல் ஸ்கின் லுக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காஸ்மெட்டிக் ஃபீல்டில் ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சர் எது அப்படின்னு கேட்டால் ஹைலூரானிக் ஆசிட் தான். அடுத்த இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டால் நியாசினமைடின். இந்த நியாசினமைடினுடைய மேஜர் ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்காரை வந்து எரேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அதுக்கடுத்து ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. அப்போ இந்த நியாசினமைடின் ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணுது, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ஸ்கார்ஸையும் ரிமூவ் பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் விட்டமின் பி. விட்டமின் பி அப்படின்றது ஒரு ஸ்கின்கான எனர்ஜி பூஸ்டர். ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஃபுட்டு கிடைக்கலையோ அப்போ டயர்டாக ஆரம்பிக்கும். எனர்ஜி லெவல் குறையும் போது ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகும். எப்பயுமே ஸ்கின்க்கு எனர்ஜியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் பி வந்து சப்போர்ட் பண்ணுது. எனர்ஜி லெவல் குறையும் போது ஸ்கின்
டயர்டாகி பொலிவிழந்த ஒரு முகத்தோற்றத்தை நமக்கு உருவாக்குது. இந்த விட்டமின் பி ஸ்கின்குள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கின்க்கு தேவையான எனர்ஜி அதுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அடுத்த இன்க்ரீடியன்ட் விட்டமின் சி. இந்த விட்டமின் சி ஆனது நம்ம டெய்லி ரொட்டீனில் இருக்கக்கூடிய டே டு டே நடக்கக்கூடிய ஸ்கின் டேமேஜை, செல் டேமேஜை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கிறதுல இது முக்கியத்துவம் கொடுக்குது. எதனால் நம்ம ஸ்கின் டெய்லி டேமேஜ் ஆகுது அப்படின்னு கேட்டால் பொல்யூஷன், வாகனத்திலிருந்து புகையிலிருந்து வரக்கூடிய கார்பன்ஸ், அல்ட்ரா வயலட் ரே, ஓவராக சன்லைட்டில் இருக்கிறது, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே ஸ்கின்னை டேமேஜ் பண்ணுது. இந்த டே டு டே டேமேஜை ஸ்டாப் பண்ணி நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி தேவைப்படுது. நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டால் விட்டமின் இ. இந்த விட்டமின் இ பார்த்திங்கன்னா ஸ்கின்னுடைய உறுதித்தன்மையை அதிகப்படுத்துது. ஸ்கின் எப்பயுமே ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த விட்டமின் இ சப்போர்ட் பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியன்ட் லிக்கோரிஸ் எக்ஸ்ட்ராக்ட். லிக்கோரிஸ் அப்படின்னா தமிழில் அதிமதுரம். ஜென்ரலாகவே ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த அதிமதுரம் நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாகவே நமக்கு யூஸ் ஆகுது. ஸ்கின் பிரைட்டன் ஆகும். அந்த லிக்கோரிஸுடைய எக்ஸ்ட்ராக்டை நிறையா கான்சன்ட்ரேட்டாக நாம் இந்த ப்ராடக்டில் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த யங் லுக்கில் பார்த்தீங்கன்னா வித் சன்ஸ்க்ரீன் ஃபார்முலாவோட கொடுத்துருக்கனால இதை பகல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சன் ப்ரொடக்ஷனும் உங்களுக்கு கிடைச்சிரும். டே நைட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த யங் லுக் ஒரு ஆல் பர்பஸ் க்ரீமாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் டெட்ராபெப்டைட் 5 இருக்கனால ஆன்டி ஏஜிங்க்கும் சப்போர்ட் பண்ணுது. மெலவாய்டு இருக்கிறதுனால ஸ்கின்னில் நல்ல பிரைட்டன் ஒயிட்னிங்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஹைலூரானிக் ஆசிட் இருக்கனால குட் மாய்ஸ்சரைசரும் உங்களுக்கு கிடைச்சிருது. நியாசினமிடின் இருக்கனால ஓப்பன் போர்ஸும் ஸ்கார்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகுது. விட்டமின் பி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல எனர்ஜி லெவல் ஸ்கின்க்கு கிடைக்குது. விட்டமின் சி இருக்கிறதுனால ஸ்கின்னில் நடக்கக்கூடிய டே டு டே டேமேஜை கிளியர் பண்ணி கொடுக்குது. விட்டமின் இ இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்காகி ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. லிக்கோரிஸ் இருக்கிறதுனால நேச்சுரல் பிரைட் உங்களுக்கு கிடைக்குது. சன்ஸ்க்ரீன் ஃபார்முலா இருக்கிறதுனால பகல்லையும் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஒரு சன்ஸ்க்ரீனாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் க்ரீமாகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த ப்ராடக்ட் ஆன்டி ஏஜிங்காகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் பிரைட்டனுக்கும் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம், ஸ்கின் ஒயிட்னிங் வேணுன்றதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், சன்ஸ்க்ரீன் ஃபார்முலாவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ 5 விதமான வேலையும் இதில் செய்கிறதுனால தான் இந்த ப்ராடக்ட் 25 இயர்ஸ் இருக்கிற யார் யூஸ் பண்ணினாலும் சிங்கிள் ப்ராடக்ட் போதுமானது. அவங்களுடைய லைஃப் டைமுக்கு 25 வயசில் என்ன முகத்தோற்றத்தோடு இருக்காங்களோ அதே தோற்றத்தை அப்படியே அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த யங் லுக் ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணலான்னா ஒரு காம்போ பேக்கில் யூஸ் பண்ணால் இன்னும் பெட்டர் தான் ரிசல்ட் இருக்கும். இதே கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷ் இருக்குது. இது ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்குது. இந்த ஸ்கின் க்ளோ ஃபேஸ் வாஷை 2 டைம்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டைமும் வாஷ் பண்ணணும். எப்போ எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிங்கன்னா அது க்ளீனிங், செகண்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னா அது கிளென்சிங். அப்போ சேம் டைம் ஒரே நேரத்தில் 2 டைம்ஸ் நீங்கள் ஃபேஸ் வாஷை வாஷ் பண்ணின பிறகு இந்த நம்மளுடைய யங் லுக் ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெரி குட் ரிசல்ட் இருக்கும். இந்த காம்போ பேக் நம்மளுடைய truefishshop.comல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். இந்த காம்போ பேக் எனக்கு வயசாயிருச்சே அப்படின்ற ஒரு கவலையே இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு இந்த காம்போ ஒரு அருமையான சூட்டபிளான ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணினா மட்டும்தான் இந்த ப்ராடக்டினுடைய ரிசல்ட் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அவ்வளோ அமேசிங் ப்ராடக்டாக, அவ்வளோ இமீடியட் ரிசல்ட்டாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வித்தின் 10 டேஸ்லேயே நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த காம்போ உங்களை எப்பயுமே இளமையாகவே வச்சுருக்கும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.